வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பொதுவாக ஆலய தரிசனத்திற்கு செல்பவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிராயச்சித்தம் பரிகாரம் இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் நிறைய பேர் ஆலயத்திற்கு போகிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. நமக்கு வரக்கூடிய தோஷங்கள், நம்ம ஜாதகத்தில் நமக்கு இதில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நம்ம கர்ம வினையின் அடிப்படையில் வந்தது. நாகதோஷமாக இருக்கட்டும், சர்ப்பதோஷமாக இருக்கட்டும், காலசர்ப்ப தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்ம கர்ம வினையின் அடிப்படையில் ஏற்பட்ட தோஷங்கள். பிராயச்சித்தம் மூலமாக ஒரு அளவுக்கு அதை சரி பண்ணலாமே தவிர, இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கோயிலுக்கு போகும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பக்தியானது குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்காக ஆலயங்களுக்கு நிறைய ஆலயங்களுக்கு போங்க, சிவாலயம் போங்க, பெருமாள் கோயில் போங்க, குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள், தடையே கிடையாது. ஆனால் நான் இந்த கோயிலுக்கு போனால் இதை கொடுக்கணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இறைவன் கருணை வடிவானம், இறைவன் என்பவன் கருணையே வடிவானம். அவன்கிட்ட போய் நம்ம கெஞ்சி கேட்கலாமே தவிர, இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நீ எனக்கு செய் அப்படின்னு டீல் பேசிக்கிட்டு நம்ம ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. தயவுசெய்து மனதிலே அதீத பக்தியோடு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆலயங்கள் செல்லுங்கள். பிராயச்சித்தம் பரிகாரம் எல்லாம் ஒரு அளவுக்குத்தான். அளவு மீறி பரிகாரங்களோ பிராயச்சித்தங்களோ வேலை செய்யாது. நம்ம வேத வழியில், நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்கனவே நிறைய பரிகாரங்களை பிராயச்சித்தங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் பரிகாரத்திற்கு செல்லுங்கள். வெறுமனே போய் காசை கொடுத்து செலவு பண்ணி ஒரு தவறான பரிகாரத்தை செய்து பலன் கிடைக்காம அவதிப்படாதீர்கள். நன்றி, வணக்கம்.